கேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்தோடனே சாப்பிட்றதுக்கு வந்துட்டானுங்க, இல்லை சாப்பிட்றதுல இருக்காங்க. இங்கே ஃப்ரீயாகவே அன்னதானம் போடுறாங்க. பசங்கள்லாம் சாமியோட கும்பலில் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்தாச்சு. பைத்தியக்கார மாதிரி பேக் போட்டு வந்திருக்கான், 4 லிட்டர் தண்ணி வச்சுருக்கான் அவனுக்கு. கேஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா கடைகளில் இருக்குது, ஏதாவது வேணும்னா வாங்கிட்டு மேலே போய்க்கலாம். மேலே ஒன்று தின்னா மேலே வர வரைக்கும் அப்படியே இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஹோல்சேலில் நம்ம விற்றுருவோம். நல்லா கேஸ்ட்டு சாமி படம் எல்லாமே மேக்ஸிமம் வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு எந்த ஊரில் ஜூஸ் விற்கிறாங்க. ஓவராக இருக்கும், இதை விட மேலே ரேட்டு வரும். போய் தண்ணி குடிச்சிட்டு சாமியை பார்க்க வந்தேன், சொத்தை விற்க வரல. வேண்டுதல் வச்சுருப்பாங்க இந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு இவ்வளோ தூரம் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்க பிரகாஷ். அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா நான் தான் பேக்கே வச்சிருக்கேன், நான் ஏன் உள்ள வந்தேன்? நீ தான் பைத்தியக்கார. குச்சி எக்கச்சக்கமா இருக்கு, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கலாம். ஆனா இந்த வருஷம் தான்டா நிறைய குச்சி இருக்கு. ஒரு குச்சி இப்படி இருக்கு, எல்லாம் காசுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. நம்ம வெயிட் இல்லாத குச்சி எடுத்துக்கடா பெட்ரு. இந்த சைட்ல இருக்குடா, அடி எல்லா சைட்லயும் குச்சி இருக்குடா எக்கச்சக்கமா. யாராவது வெள்ளையங்கிரிக்கு வந்தீங்கன்னா பாருங்க, இவ்வளவு ஓசியா குச்சி கிடைக்கு. 20 ரூபாய் குச்சி எக்கச்சக்கமா கிடக்குங்க, எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். எடுக்கிறதா எடுத்துக்கலாம். எனக்காக குச்சி எடுத்துக்கணுங்கடா. போகலே கை கால் உடச்சிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நின்று இருக்கண்டா டி. பாத்துக்கங்க, இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இதான் குச்சி மேல நடக்கிற வித்தை. ஒன்னுடா மாப்பி ஒன்னு என்ன அடிக்காதீங்கடா. ஒன்னு அவனுக்கு பின்னாடி இப்போ கோலாட்டம் இல்லை. எனக்கு ஓகேப்பா, ஆமா வாடா. போதுமா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு குச்சி எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த குச்சி அந்த குச்சி மாப்ள. மாப்ள ஒன்னு எடுப்பல பிரகாஷ் ஒன்னு எடுப்பல. டேய் இம்மான் கொண்டு எடுத்துறா. இந்தடா இது புறா போடா. थैंक यू. கீழ நல்லா பட்டைய இருக்கும் பாரு. பட்டையனே புறா. நெய் இது பாரு. மணல் மணலாய் ஜிஆர்பி நெய் இருந்தா அப்படி அப்படி இவ்வளவு நெட்டு குத்தலா இருக்கு. ஃபர்ஸ்ட் மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இப்பதான் என்ன ஆக போகுது இந்த குச்சி எடுக்கிறதுக்கு அலப்பறை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவ்வளவு பெருசு இருந்தா எடுத்து போறா. அதெல்லாம் வேணாம், நல்லா கொஞ்சம் ஒரு குச்சி எடுத்துட்டோம். ஒரு குச்சி எனக்கு இந்த குச்சி போதும். இவனுக்கு என்னன்ற ஆளாளு குச்சி எடுத்துட்டு இருக்கானுங்க. 2 கிலோமீட்டர் தான் சொல்றானுங்க, மேல போக மாட்டேது. கிலோமீட்டர் 15 மினிட்ஸ். ஒரு அண்ணன் தாண்டா மோட்டிவேட்டா சொன்னாரு 15 நிமிஷத்துல போயிடுவான்னு. அந்த 15 நிமிஷம் இப்போ வரைக்கும் தொடருது. நல்ல மனுஷன். எனக்கு தெரிஞ்சு அண்ணா அரை மணி நேரம் போப்பா, 3/4 மணி நேரம் ஒரே இடத்துல நடந்துட்டு இருக்கோமோ. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட எந்த காலையும் ஆனா போது. எனக்கு தெரிஞ்சு ஒரு குழியில இவனை தள்ளி விடுறோம், பிரகாஷ் இறக்கி விடுவோம் உள்ள. இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி ஏறு இமான், இமான் கமான் கமான் ஏறோம். வாடா வாடா வாடா, ஏன் கூட்டு போடா தினேஷ். நான் ஸ்டாப் பண்ணிட்டு வா மாப்பி. 5 நிமிஷம் லேட்டுன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொன்னாலும் சாவு
அப்படி நீ வேற ஷூ போட்டு வேற ஏறுற. நீ எல்லாம் எவரெஸ்ட் ஏறணும்னு நினைச்சேன். ஷூ எல்லாம் போட்டு வரையே. நான் அப்படியே நினைச்சேன். ஸ்டார்டிங்ல செட்டு வேகத்தில் போறோம். அப்படி பெட்ரோல் ஸ்லோ டிராப் ஆயிடுச்சு போல. வீடு சுருன்னு போனா பெட்ரோல் ஒரு சுருன்னு வேற போவோம். அந்த மாதிரி தான். தினேஷ் இன்னும் 4 பேர் தான் இருக்காங்க. இன்னொருத்தங்க அப்போ லைட் ஸ்டேன் செட்டில்மெண்ட்ல இல்லடா, அவசரத்தில் போக போகிறேன். காசெல்லாம் கொடுக்க மாட்டோம். கமான் ப்ரோ. என்ன ப்ரோ நாங்கள் 1 மணி நேரமாக ஏறிட்டு இருக்கோம். பக்கம் தான் ப்ரோ, கீழே டக்குன்னு போயிடலாம் ப்ரோ. நிஜமா தான் சீக்கிரம் போயிடலாம். ஏறத கஷ்டமாக இருக்கு. இவனுக்கு காமனர் சொல்லி மேலே ஏற்றிட்டு வா 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 வா. மழை வந்துச்சு, ஃபர்ஸ்ட் மழை வந்துச்சு. வா வெள்ளை வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு வழியாக முடிச்சிட்டிங்க. நம்ம மொதல் வழியை அப்ரிஷியேட். மோட்டிவேஷன் வந்துட்டார். இமான் இல்லைன்னா அந்த மலையை ஏறி இருக்க முடியாதா? சொல்லு. ஃபர்ஸ்ட் மலை ரீச் ஆகிட்டோம். எல்லாம் ஒரு வைபோட ஏறினங்காட்டி டக்குன்னு வந்துட்டானுங்க. எங்கேயாவது உட்காந்துருந்தானுங்க. மஞ்சுமல்லி பைக் மாதிரி ஆயிருக்கும். அப்புறம் இது ஃபர்ஸ்ட் மலையில கடை இருக்குடா. வெள்ளை விநாயகர் கோயில். ஒரு வழியாக வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டுங்க. அப்பாப்பா வெள்ளை விநாயகர்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றானே ஏமாத்துறான் பாருங்க. இன்னும் 5 மலை இருக்கு. எல்லாம் சிறப்பாக 6 மலை இருக்குடா. வணக்கம். வெள்ளை விநாயகர்னு சொன்னாங்க, ஆனால் சில கருப்பாக தான் இருக்கு. சொல்லு. மாங்காய் ஜூஸ் எல்லாமே இருக்குடா. வாங்கிக்கிறோம் சுபஸ்ரீராமே. சுபு சோடா வாங்கிக்கிறா. செகண்ட் மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செகண்ட் மலை பேர் என்ன? சாக்லேட். தேங்க்ஸ்ண்ணே. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். சிறப்பாக மலை ஏறிட்டு வந்துட்டீங்க. என்னதுடா உட்கார போறீங்களா? ஏங்க குடிக்கணும்னா குடிச்சிங்க. மேக்ஸிமம் கடை இருக்காரா மேலே? ஏதாவது வேணும்னா வாங்கிக்கிங்க. சோடா வேணா வாங்கி குடிச்சுக்கடா, ஜம்மன் இருக்கும். செம்மையா வேறு உலகுது. நீ இருக்க வேற எல்லாரும் ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளை விநாயகர்னு சொல்லி கருப்பு கலர் தான் செலவு வச்சிருக்காங்க. உங்க அப்பா கூட்டு வந்து பெயிண்ட் அடிக்க சொல்லு. Emotional damage. நல்லா இருக்கான். 50 ரூபாய்க்கு பட்ரு இல்லை அழகுண்ணா. இங்கே போண்ணா. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அழகுண்ணா. ஏன்ட்டு என்ன சொன்ன? 50 ரூபாய்க்கு பட்ரு இல்லை நான் மட்டும் தான் வீக் பாடி. 50 ரூபா டம்ளர். எப்பா
குடிச்சு ஏறுறா 250 தான் இருக்கு. என்ன அப்படி பார்க்குறேன்? 50 ரூபாய்க்கு லெமன் சோடா கைஸ். எல்லாமே ரேட் ஓவர். ஏன்னா மேலே கொண்டு வந்து வைக்கிறாங்க. இன்னும் போக போக எச்சா தான் ரேட் ஓவராக இருக்கும். அதனால் இங்கே ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்புறாங்க. போமா போகலாம். அது இன்னும் எவ்வளோ தூரம் வரும்? ஒரு கிலோமீட்டர் வருமா? 1/2 மணி நேரத்தில் ஏறிடலாமா? 10 நிமிஷம் தானே. நிற்காம இதே மாதிரி நிற்காம ஏறினா எத்தனை மணி நேரத்துக்கு ஏறிடலாம்? மேலே 5 போயிட்டீங்க போயிருவீங்க. என்ன பண்ணுறீங்க? கடைசியில் குடிச்சாங்கடா. பிரகாஷ் குடிக்கிறியா? ரைட்டாக குடிச்சு கொஞ்சம் போட்டு ஜூஸ் குடிக்கிறியா? சோடா ஏதோ தெளிவான உப்பு மட்டும் வாங்கிக்கணும். போகிறக்குள்ள நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வருது. மழையிலே இங்கே மட்டும் தண்ணி வருது. கடைகள்லாம் சரியான வயதில் இருக்காங்க. ஸ்பீக்கர்லாம் போட்டு மழை மழையிலே வச்சு தண்ணி இங்கே மட்டும்தான் வருது. இப்போ தான் 2வது மழையில் முக்கால்வாசி இருக்கும். தண்ணியை காய வச்சு குடிச்சேரினா தான் 7வது மலை வரைக்கும் போக முடியும். வரையில் கூட பிடிச்சிடலாம். ஆனால் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. எத்தனை பேர் சரியான வைப் வருது. தண்ணி ரொம்ப சில்லுண்டாக இருக்குது. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குடிச்சு பார்த்தோம். திருவாணி தண்ணி இல்லாத அப்படி தான் இருக்கும். ஸோ பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா கூலிங்காக தான் இருக்கும். இழுத்துருப்பாங்க. உள்ள அழுத்தி விடுங்க. சும்மா உள்ள தள்ளி விட பார்ப்போம். முடிக்கிறேன். தண்ணி அது இல்லையா? வருது வருது வருது. கம்மியாக தான் வருது. வர வரைக்கும் வரணுடி. இது கம்மியா? இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ வந்துருச்சு. பெரிய விஷயம். டேய் இல்லை, நான் ரொம்ப ஸ்பீடாக வந்துருக்கா. தண்ணி எங்கேயும் ஓஸ் போட்டு இழுத்தாங்க. சரி கூட குடிச்சு தரேன். அவருக்கு புரியுது. இப்படி எல்லாத்தையும் வர எத்தனை கொடுத்துட்டு போயிருக்கு. ப்ரோ இப்போ தண்ணி இல்லை. டேய் நீர் பற்றாக்குறை. அங்கிட்ட ஒருத்தன் காற்று வாங்கிட்டு இருக்கான். காற்று போயிட்டு இருக்கு பின்னாடி அவனுக்கு. டேய் இதை பூரா டக்குன்னு மூடி மூடிதான் இல்லடா. மூடியெல்லாம் தெரியலடா. வெறும் பாட்டில் மாதிரி தானே கொடுத்தீங்க. மூடி ஆட்டுறது. தண்ணி காலி ஆயிடுச்சா? ஏன் தண்ணி கூட குடிக்கிறேன் அவனுக்கு. தண்ணி காலையா? இல்லை அது நல்லா கொடுங்கடா. குடிச்சிட்டே இருக்காங்க. ஃபைனலி 2வது மலை வந்து ரீச் ஆகிட்டோம். பேருண்டா பேரு ஏதோ சித்தர் குகை. பாம்பாட்டி சித்தர் குகையா? பாம்பாட்டி சித்தர் இல்லை, வேற ஏதோ பாம்பாட்டி சித்தர் தான். பாம்பாட்டி சித்தர் தான் போல ஏதோ எழுதியிருக்காங்க. ஒன்றும் தெரியுதுல்ல. பாருங்க ஒரு வழியா சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம். வாழ்ந்த இடம் பார்த்துட்டு வாங்க.
சோழர்கள் இல்லை. எடுத்து போடு, பட்டை தானே அடிச்சு வீசே. ஆண்டவா அரியர் கிளியரா இன்னும் 10 அரியர் வச்சா நீ கிளியர் ஆக மாட்டேன். ஏய் மூடிட்டு போடா. உன் சேனல் கடைசி வரையும் ஃபேமஸ் ஆகுதுடா. தேவையே இல்லை. ஆனா நீ பாஸ் ஆக மாட்டேன். எழுதி கொடுக்குற நீ பாஸ் ஆக பாஸ் ஆயிடுடா. வெள்ளிங்கிரி ஆண்டவர் உனக்கு புத்தி கொடுப்பாரு. பாஸ் ஆனா தம்பி செகண்ட் டிகிரி போடலான்னு இருக்கான். ப்ரோ அப்படியே விபதி எடுத்துட்டு வா. 10 அரியர் பிரகாஷ் ஒரு நல்ல லவ்வரா செட் பண்ணி விடுப்பா. அவரு கேடா. வானவில் நண்பர்களே, இவன் தான் ப்ரோ வானவில். ஃபோன் பவுச்சை பார்த்தீங்கனாலே அப்படிதான் இருக்கும். துணைவி அவர் ப்ரோ. தண்ணி கிடைக்காது பாத்துங்க. தலைவர்லாம் வேற லெவல் வைப்ல போயிட்டு இருக்காங்க எல்லாம் மேல. பிரகாஷ் கிட்ட ஸ்பீக்கர் கிட்ட சொன்னேன். போறவங்கலாம் போயிட்டு வாங்க. சுபஸ்ராம் இந்த வருஷம் ஆள் பேர் ஆகிறான்டா. அவனுக்கு தலைவனுக்கு இருக்கு. ஜஸ்ட் 32 தான். ஆனா தலைவர் செகண்ட் டிகிரி போடலான்னு இருக்கான். அதான் மோட்டிவேஷன். செகண்ட் மலை ஒரு வழியாக முடிச்சிட்டோம். 3வது மலை பாம்பாட்டி சிக்கன். உன்னை உட்கார வச்சுட்டு போகணும் சித்தரா. 3வது மலை ஸ்டார்ட். விபதி இருக்கா? அழிஞ்சு வச்சு